ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸாக்ட்லி ரூம் மேக் ஓவர் தான். ரொம்ப நாளாக நானும் என்னோட ரூம் வந்து கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன். பட் என்னால் பண்ணவே முடியல. வீடியோ எடுக்கிறது மூலியமாவது நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோட பட்ஜெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. நான் வந்து ரொம்பலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணி இந்த ரூம் சேஞ்ச் ஓவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து இன்னும் பெர்மிஷன் கிடைக்கல. சிம்பிளாக எந்த அளவுக்கு மேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு நான் செலவு பண்ண அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி லைட் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ லைட்டுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணல மணி. அதுக்கப்புறம் லீஃப் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மணி பிளான்ட் லீஃப் இருக்கும்ல, ஆர்டிஃபிஷியல் லீஃப், அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். என்ன இருக்கு பாருங்க. இந்த லீஃப் எனக்கு அரௌண்ட் 6 பீசஸ் இருந்துச்சு. 8 feet சைஸுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது அமௌண்ட் வந்து 111 ரூபா அந்த அமௌண்ட்ல வந்துருந்துச்சு. ஸோ இது நல்லாவும் இருக்க தான் செய்யுது பார்க்கறதுக்கு. பட் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. செகண்ட் விஷயம், மெயினாக நமக்கு வந்து இப்போ ஒரு ரூம் மேக் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மள எல்லாரோட மைண்ட் செட்லேயும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ட்ரெஸ்ட் ஸ்டைலில் வந்து போஸ்டர்ஸ் வந்து ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் போய் பார்க்கும்போது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெமினைனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த பரதநாட்டியம், அதுக்கப்புறம் இந்த சாரீ வியர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில மூவிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் ஓனாகவே மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நானே மேக் பண்ணேன். ஸோ அதை காமிக்கிறேன். வெயிட். இந்த இருக்கா, இதை நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A4 sheet சைஸில் இருக்கக்கூடிய நம்ம இந்த பிக்சார்ட் ஆப் இருக்கும்ல, அதில் வந்து அந்த சைஸை கரெக்டாக எடுத்து வச்சு 3:4 நினைக்கிறேன் அந்த ரேஷியோவில் எனக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ண நினச்சனோ அதெல்லாம் ஆட் பண்ணி 4 பிரிச்சுக்கிட்டேன். கரெக்டாக நமக்கு அந்த சைஸ் வரும் அப்படிங்கிறனால அந்த சைஸை நான் பிரிச்சுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு இதே போஸ்டர் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட், என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணினாலும் வாங்கிக்கலாம். இல்லை மேபி நான் ரீல் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ரீலில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ யூடியூப்பில் அனுப்ப முடியாதுல்ல, அதுக்காக தான் ரொம்ப 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 யூனிக்காக பார்த்து எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயம், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கிறது, இது வானில் தேடி நின்றேன் ஆளி நீ அடைந்தா, இந்த நல்ல இல்லை சாங்ல இருக்கும்ல, அந்த லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட்ல இருந்துச்சு. ஒரு சில சாங் லிரிக்ஸ் மட்டும் இல்லாததுனால ஹலோ அமுதா கவியோ இருக்கா, இந்த லிரிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். வந்து பேக் சைடில் ஸ்டிக்கர்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது, நம்மளே வந்து ஸ்டிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். மெயின் ரீசன் நான் எதுக்காக ஸ்டிக்கர் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலில் ஒட்டும் போது திரும்ப ஆஃப்டர் ரிமூவ் பண்ணும் போது நமக்கு வந்து ரொம்ப அந்த வால் பெயிண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கான பெர்மிஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ என்னோட ரூம் வந்து நான் காமிச்சிருந்தேன், இப்படி தான் இருக்கு. ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ஃபர்ஸ்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன, கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். நான் கரெக்டாக ஒரு பேப்பரில் வந்து 4 பீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து பிரிண்ட் அவுட். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் தான் போடணுமே தவிர கலர் ஜெராக்ஸ் எடுத்துடாதீங்க. ஸோ எனக்கு மொத்தமாக 24 பீசஸ் வந்துச்சு. வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி நான் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டேன். என்னோட ரூமில் வந்து அந்தளவுக்கு மெஸ்ஸி அப்படிங்கிறது இல்லை. பெட்ஷீட் அதுக்கப்புறம் தலகாணி மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது போக என்னோடய ரெக்கார்ட் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி என்னோடய ஃப்ரெண்ட் பர்த்டே கொடுத்துருந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் க்ளீனிங் வேலையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஏஸ்தட்டிக்காக பின்ட்ரெஸ்ட் ஸ்டைலில் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்து இந்த விண்டேஜ் ஸ்டைல் தெரியுதா, விண்டேஜ் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக இதை மேக் பண்ணேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு தெரிய நினச்சிங்கன்னா இந்த கார்னரில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 5 minutes அரௌண்ட் வீடியோ இருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் ஸ்டிக்கர்ஸை ஸ்டிக் பண்ணுறது தான். இதுக்கு டேப்புக்கு நான் வந்து இந்த மாஸ்கிங் டேப் எடுத்திருக்கேன். அரௌண்ட் இது வந்து ஒரு 30 rupees அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்தனால நான் அதையே எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இதை ஒட்டியும் பார்த்தேன், வாலில் வந்து ஸ்டிக் ஆகி இருக்கிறது அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிக்கலாம் வரல. இது எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் எடுத்து எந்த சைடு இந்த பசை இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படி நீங்கள் வந்து ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த க்ளூ மட்டும் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து 2 கார்னர்லேயும் ஒட்டிட்டு
பண்ணிவிட்டு நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். காமிக்க எனக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனோட தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்தேன். பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சின்ன வயசில் இந்த சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, நமக்குன்னு ஒரு ரூமு, அதில் வந்து நிறைய நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ்ஸே இருந்துச்சு. ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே நேரம் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் கடையில் ஆர்டர் கொடுத்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பிரிண்ட் அவுட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப டவுட்டோடு தான் இருந்துச்சு. நான் சின்ன சைஸில் ஒரு வேளை பிரிண்ட் போட்டேன்னா, இல்லை ஒரு A4 ஷீட்டை 2ஆக பிரிச்சிருக்கணுமோ அப்படிங்கிற டவுட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கடையில் நம்ம என்ன சைஸில் வாங்கியிருப்போமோ அதே சைஸில் தான் இருந்துச்சு. இந்த வால் ஸ்டிக்கர் மொத்தமே சேர்த்து 60 ரூபா தான் எனக்கு ஆகவே செஞ்சிச்சு. ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக காசை வேஸ்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் லீஃபை தான் ஃபிட் பண்ணேன். இதுக்காக தனியாக வால் ஸ்டிக்கர்ஸ், வால் ஹேங்கர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் வாங்கலை. அதே அந்த செல்லோ டேப்பை வச்சு நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய பெட்ஷீட்டையே நான் வந்து என்னோடய கட்டிலில் விரித்து நீட்டாக வச்சுக்கிட்டேன். இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் முன்னே இருந்ததுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹாப்பினஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து என்னோடய ரூம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை கம்மியான காசில் எஃபர்ட்னாலவே நான் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் சின்ன வயசில் ஏதாச்சும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.